Hey guys, this is Elil. எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஸ்டர்ல இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் போய் பார்க்க போறோம். அண்ட் யூகேல நிறைய டவுன்ஸ்ல நவம்பர் மிட் வீக்லேயே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டுட்டாங்க. ரீசெண்டாக லிவர்பூல் போயிருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அண்ட் டு பி ஹானஸ்ட் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் வீடியோ எடுக்கல. பட் நம்ம இன்னைக்கு செஸ்டர்ல இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் போய் பார்க்க போறோம். அண்ட் நான் மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. ஸோ அவரையும் கூப்பிட்டு, ஸோ இப்போ நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் போக போகிறோம். ஹோப் யூ என்ஜாய் இட். ஸோ நம்ம வந்து இப்போ பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அவரோட வீடு. உள்ள யாரு? வெளியே நாங்க, வெளியே நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? நேசர் ப்ரோ, என்ன பண்றீங்க? வாங்க வாங்க வாங்க. இது சைக்கிள் உள்ள வச்சுக்கலாம். ஏம்மா அந்த சைக்கிள் வாங்குறதுக்குள்ள. ஓகே ஓகே. ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. நான் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிளானோட வந்தால் ப்ரோ இன்னொரு பிளானோட இருக்காரு. ஸோ இங்கே பக்கத்தில் சிக்கன் வாங்க போகலாம் அப்படின்னாரு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் போகிறதான் பிளானு. பட் வெதர் ஆப்பில் வந்து லைட்டாக மழைன்னு காட்டுது. ஸோ சரி லைட்டாக சாப்பிட்டு போயிடலாம். அது இன்னொரு பிளான் இருக்குது. அதை வாங்கிட்டு இங்கே குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் போகலாம். ஸோ நம்ம இப்போ குக் பண்ணி சாப்பிட்டு கிளம்புறோம். என்ன வீடியோ பண்ணால் என்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வீடியோ இன்ட்ரோ கொடுத்து கூப்பிட்டு வந்தேன். பட் ஆனால் இங்கே சமைக்கிற வீடியோ ஆகிடுச்சு. ஏன்னா வெளில கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் சிக்கனுமே கட் பண்ணிட்டோம். அண்ட் சிக்கன் பார்த்தீங்கன்னா டெஸ்கோவில் தான் நாங்கள் எப்பவுமே வாங்குவோம். மோஸ்ட்லி அங்கே தான் வாங்குவோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்ஜெட்டில் வாங்குற ரீசன் என்னன்னா, டெஸ்கோலேயும் நம்ம 1.5 kg வரும். இங்கேயும் அதே தான். பட் இங்கே வந்து பெட்டர் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி பீசஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கினது வந்து புது கடையில் வாங்கினோம். ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் சொன்னேன். பட் பெரிய பெரிய பீசஸ் தான் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து சமையல் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் செஸ்ட் மார்க்கெட்டுக்கு. ஸோ கைஸ் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. எபீஸ், இவர் பேர் வந்து எபினேசர். இவர் வந்து லிவர்பூல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ அங்கேயே கொடுத்துருப்பேன். ஸோ இவரோட வீட்டில் தான் எனக்கு சமைச்சு சாப்பிட வந்தோம். ஆக்சுவலாக எனக்கு பிளான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு பிளான் போட்டால் இவர் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட தனியாக ஒரு பிளான் போட்டு அதில் போயிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ வெளில மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி கொஞ்சம் சும்மா ஏதோ ப்ரொடக்டிவாக பண்ணாமல் இருக்க முடியல. சரி குக்கிங்காச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணோம். ஸோ ரைஸ் வச்சுருக்கிறாரு, அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சாரு, அப்புறம் சிக்கன் தந்தூரி மாதிரி வச்சுருக்கிறாங்க, அப்புறம் எக்கு வந்து பாயில்டு எக் வந்து வச்சுருக்கிறாரு. பட் இது வந்து என்ன சேஞ்ச் அப்படின்னா வந்து இது வந்து டக் எக், அதாவது வாத்து முட்டை இது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பட் நான் எதுவும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. நானும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வந்து புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஒரு பிரெட்டும் வந்து லேண்ட்லார்டு வந்து கொடுத்தாரு. அதாவது இந்த லேண்ட்லார்டு வந்து வாங்கிட்டு வந்தாலும் கொடுத்தாரு. சத்தம் கேட்குதா? ஸோ அதுதான் இப்போ வந்து அதுவும் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு தெரில கிறிஸ்மஸ் மார்க்கெட் போவோமா இல்லை படுத்து தூங்குவோமான்றது தான் எனக்கு தெரில. ஏன்னா நல்ல சாப்பாடாக இருக்குது. எனக்கு இன்னைக்கு ஆஃப். இன்னைக்கு வந்து மண்டே வந்து எனக்கு ஒர்க்கு கிடையாது, ஆஃப்னால சரி இன்னைக்கு வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. பட் ஆனால் இந்த சாப்பாடுலாம் பார்த்து சாப்பிட்டு தூங்கிடும் போல அப்படிதான் இருக்குது. சரி பார்ப்போம். ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேயே டேஸ்ட் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் வந்து சாப்பிட்டு இன்னொரு டைம் ரிவ்யூ சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் நல்லா சாப்பிடும் போது இந்தியாவுக்கு போயிட்டு வருவோம். ஒரு முறையும் நல்லா சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும். இப்போ அடுத்து சாப்பிட போகிறோம், வீட்டில் சாப்பிட போகிற மாதிரி தான் இருக்கும். குழம்பு ரொம்ப நிஜமாக சூப்பராக இருக்குது. நான் அங்கேயே டேஸ்ட் பார்த்தேன். பட் கடைசியாக ஃபினிஷிங் டச்லாம் தான் கொடுத்து பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான். நீங்கள் யூகேக்கு வந்து ஸ்டூடெண்ட், யூகேக்கு மட்டும் இல்லை அப்ராடுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நாங்கள் யாரும் எங்கள் 2 பேத்துக்கும் குக்கிங் தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் குக் பண்ணி கற்றுக்கிட்டோம். பட் ஆனால் இவரு நல்லா குக் பண்ணுவார். ஸோ நிஜமாக சூப்பராக ஃபுட் சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் யூகேக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் குக்கிங் தெரியாது, நான் கற்றுக்கிறது வந்து என்னோடது கிடையாது, அது என்னோட பார்ட் ஆஃப் ஜாப் கிடையாது, என்னோட பார்ட் ஆஃப் லைஃப் கிடையாதுன்னு எடுத்துக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு பார்ட், எதுக்கோ லைஃப்பில் எதுக்கோ ஒன்று உதவ தான் செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாச்சும் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. நான் அப்படி தான் வந்தேன்.
நான் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். பட் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். ஸோ லைட்டாக ஏதோ லேர்ன் பண்ணிட்டு வாங்க. சாம்பார் நான் தான் வந்துட்டு ஆமாம் ஃபர்ஸ்ட் யூகேக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து 2 நாள் வந்து அழுதுட்டு உட்காந்துருந்தேன். வீட்டுக்கு போகணும் திரும்ப அப்படின்ட்டு. ட்ராலி எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ண மாட்டேனே சொன்னேன். ஏன்னா நான் திரும்ப இந்தியாவுக்கு தான் போறேன். ஸோ எதுக்கு ஓப்பன் பண்ணி மறுபடியும் பேக் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே ஓப்பன் பண்ணல. அப்புறம் இவரு தான் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி போயிட்டு திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இவங்க தான் எல்லாமே வாங்க. நான் அழுதுட்டு தான் இருந்தேன். ஏதோ யோசிச்சுட்டே இருந்த மைண்ட் கல்ச்சுரல் ஷாக்ல இருந்து வெளியே வரல. அப்புறம் அழுதுட்டு இருந்தப்போ இப்போ இவங்க தான் வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சமைச்சு கொடுத்ததே 3 நாளைக்கு நான் வச்சிருந்தேன். ஏன்னா அது என் ஒருத்தனை மட்டும் வச்சிருந்தேன். ஆமா அப்புறம் சாப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 நாள்லாம் சாப்பிடவே இல்லை. அழுதுட்டே இருந்தேன். அப்புறம் 3 நாள் இந்த கிளைமேட்டுக்கு கெட்டு போகல. எதுவும் அப்படியே 3 நாள் அப்படியே வச்சது அப்படியே இருந்துச்சு. அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்டேன். அழுதுட்டே இருந்தேன். அப்புறம் சரி ஓகே இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு மைண்டை மாத்திட்டு போக வேண்டியதான். ஸ்டடீஸ்க்கு வந்துருக்கிறோம், முடிச்சுட்டு கிளம்ப போறோம்னு நினைச்சேன். பட் இப்போ நினைச்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க, ஸ்டடீஸ் முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. நான் ஒன்ஸ் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாப் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். விசா வாங்கிட்டு தான் போகணும். விசா வாங்கிட்டு தான் நாங்கள் போகணும் அப்படின்ட்டு இருக்கோம். மைண்ட் அப்படிதான் மாறிடும். கமிட்மெண்ட்ஸ் வர 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 ஆசைகளும் அதிகமாகும். அப்படி ஆசைகள் அதிகமாக சரி எதுக்கு இங்கே இருந்துடக்கூடாது அப்படின்னு தோணும். அப்படியே போயிட்டு இருக்குது. இவருக்கு இங்க ஒர்க் பக்கத்துலேயே ஒர்க். இவர் ஒர்க் பிளேஸை பாருங்க. இவருக்கு வந்து கார் தேவை கிடையாது, பைக் தேவை கிடையாது. சொல்ல போனா 8 மணி ஒர்க்குக்கு 7:50 எந்திரிச்சா கூட ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கு ஒர்க் கிடைச்சிருக்குது. இப்ப நான் வந்து பைக்ல போயிட்டு இருக்கிறேன். அந்த பைக் இவரோட தான். இவர்கிட்ட இருந்தா நான் வாங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் பிளேஸ் ரொம்ப தூரம். நான் இருக்கிற ரூம்ல இருந்து என்னோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம். அங்க வந்து பஸ் எடுத்தோம்னா நான் 2 பஸ் எடுக்கணும். ஸோ குறைஞ்சது எனக்கு 25 to 30 நிமிஷம் ஆயிரும் போறதுக்கு. ஸோ அதனால பைக்ல போனா ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு போயிடுவேன். பட் இவருக்கு இங்க இருந்து அதான் சொல்றேன்ல 8 மணிக்கு ஒர்க் அப்படின்னா 7:50 எந்திரிச்சாலுமே பல்லு தேய்ச்சிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவு பக்கத்துல ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் போகும்போது காட்டுறேன். இப்போ வெளில போகும்போது காட்டுறேன். சரி கைஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டு அங்கே போய் மீட் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து கரெக்டாக 4 o'clock ஆகுது சாயந்தரம். அண்ட் இப்போவே வந்து இருட்டிடுச்சு நல்ல. ஸோ நாங்களும் ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம். அதாவது இவர் ரூம்ல இருந்து ஜஸ்ட் மார்க்கெட் கிளம்பியாச்சு. என் ரூம் இங்கேருந்து ஒரு 10 minutes ஆகும் போனோம் அப்படின்னா. ஸோ கிளம்பியாச்சு. அதுதான் அவரோட வீடு அண்ட் இதுதான் அவரோட ஒர்க் பிளேஸு. ஸோ மனுஷன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் வந்துட முடியும் இங்கே. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து இங்கே ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கும். நம்ம ஒரு ஒர்க் போகிறதா இருக்கட்டும், இங்கே வந்த புதுசில் கார் எடுக்கணும்னு சில டைம் ஆசை வரும். இல்லை பஸ்ஸை டிபெண்ட் பண்ணி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்னு ஒரு ஃபேக்டராக வரும்போது நீங்கள் அதையுமே பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தலைவருக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து தள்ளி தான் நான் போகணும். ஸோ நான் வந்து ஒரு பைக்கில் போனால் ஒரு 10 minutes போயிடுவேன். ஸோ நீங்களுமே வந்து பார்க்குற ஒர்க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஜஸ்ட்டு மார்க்கெட் போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இதுதான் செஸ்டர் கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஸோ இது வந்து இந்த டவுன் ஹாலுக்கு கீழே அப்படியே இருக்குது. அண்ட் இது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரி ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி ஹவுஸ்க்கு அப்படியே இந்த ரோட் கிராஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இது எண்ட் ஆகுறதுமே வந்து அங்கே ஒரு ரோட் மாதிரி வரும். ஸோ அங்கே வந்து எண்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப கடைகள் இல்லை, இருந்தாலும் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ போய் பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, லைட்டிங்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி. ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்திருந்தேன். அப்போ வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இன்னைக்கு வந்து நிறையவே சூப்பராக வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வீடு மாதிரி வாங்கிட்டு வீடு கார்டன்ல வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் வாங்குறதுக்கு வழி இல்லையே. வாங்குவோம் ஒரு நாள். வாங்க அவ்வளவு நம்பிக்கை இருக்குதா அவனுக்கு? வாங்கிடலாம் ப்ரோ. வீடு வாங்குன்ற நம்பிக்கை இருக்குதா? எனக்கு வீசா வாங்குன்ற நம்பிக்கை கொஞ்சம் தான் இருக்குது. வீடு வாங்குன்ற நம்பிக்கை இதெல்லாம் புதுசு ப்ரோ. நான் லாஸ்ட் வீக் வந்தப்போ இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் புதுசு.
நான் அந்த வீட்டு வாசல்ல பார்த்துருக்கேன், வெளியே அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அமௌண்ட் வர எல்லாமே வந்து ஈச் 15 பவுண்ட்ஸ் 20 பவுண்ட்ஸ். வந்து நீங்கள் எதுவும் செஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா டெக்கரேஷனுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஆனால் ரேட் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து 15 and 20 பவுண்ட்ஸ். இதெல்லாம் இந்த ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குதான் 2 வந்து 25 பவுண்ட்ஸ்க்கு தராங்க. பட் 1 வந்து ஈச் 15 பவுண்ட்ஸு. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இதெல்லாம். சாரி, டெக்கரேஷனோட கடையை பார்த்துட்டு வந்துட்டோம். தலைவர் வந்து வாங்குறீங்களான்னு கேட்டதுக்கு வீடு வாங்கிட்டு தான் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம், நடந்தால் நல்லது தான், நம்பிக்கையுடன் காத்திருப்போம். அண்ட் லிவர்பூல் மார்க்கெட்டு இதோட ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கே நிறைய ரைட்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட பெருசாக இருக்கும், மான்செஸ்டரும் பெருசாக இருக்கும். பர்மிங்ஹாம் பெருசாக ரொம்ப கண்ட்ரிலேயே அதுதான் பெருசு அப்படின்ட்டு வரும்போது இவரோட லேண்ட்லார்டு சொல்லிட்டு இருந்தாரு. பர்மிங்ஹாம் மான்செஸ்டர் சூப்பராக இருக்குதான். அண்ட் இப்போ ரீசெண்டாக பர்மிங்ஹாமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்ட்ரிலேயே அதுதான் வந்து பெருசாக இருக்குது கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிறிஸ்மஸ் மட்டும்தான் இங்கே வந்து பெருசாக கொண்டாடுவாங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து இங்கே மார்க்கெட்ஸ் மாதிரி பண்ணி ரைட்ஸு, ஸோ இந்த ஜெயின் வீல் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. அடுத்தபடியாக ஸ்வீட் ஷாப் வச்சுருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஃபட்ஜஸ் சாக்லேட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. பட் நான் பெருசாக ட்ரை பண்ணதில்லை, ஸோ ட்ரை பண்ணவும் தோணலை. ஸோ அதனால் இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஃபட்ஜஸ், செல்ஃப் சர்வீஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்து பிடித்திருந்தாலும் வாங்குங்க. ஸோ அடுத்த ஷாப் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஷாப் தான். ஸோ இங்கே வந்து அந்த வைன்ஸு நாங்கள் இன்னும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு. ஆமாம், வந்து அண்டர் 25 வரக்கூடாது, அண்டர் 18 கூட கிடையாது, 25 அந்த ஷாப்ஸ் இருக்குது. அடுத்ததாக டெக்கரேஷன் ஷாப்ஸ் இருக்குது. குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸாக அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுற மாதிரி, இல்லை டோரில், இல்லை வேறு இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இந்த ஷாப்பில் கேஷ் ஆன்லைன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க வரீங்கன்னா அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி வாங்க. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வேணா வந்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 1 மந்த்துக்கு மட்டும் போட்டிருப்பாங்க இங்கே, அதுக்கப்புறம் கழட்டிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு சீஸ்னு ஒரே சீஸ் தான் தெரியும். ஆமாம், இங்கே எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்குல்ல. கார்லிக், லாங்கர்ஷயர், செடார், 1 for 6 pounds, 4 for 20 pounds as usual. சில்வர் குரு அப்படின்ற ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறாங்க. லைக் ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி, ஜுவல்லரிஸ், டாலர்ஸ், ரிங்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், யாருக்காவது ஆளே இல்லை பெல்லு. ஸோ இந்த ஷாப்பில் எல்லாமே சில்வரில் பண்ணியிருக்கிறாங்க. லைக் ரிங்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சில்வரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா கேண்டில் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே யூகேயில் ஃப்ராக்ரன்ஸ்க்காக ரூம் ஃப்ரெஷ்னருக்கு பதிலாக கேண்டில்ஸாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில்ஸ் கூட கிடைக்குது. கேண்டில்ஸ் வந்து ராஸ்பெரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ராஸ்பெரி தான் வச்சுருந்தேன், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் அது பிங்க் கலரில் இருந்துச்சு, இது பக்கா ஒயிட் கலரில் இருக்குது. Oh yeah. Comes out for your room, you'd have either a diffuser like that. Oh okay, yeah. With the sticks. Yeah, I know that. Or an electronic diffuser, where you put drops of oil, a few drops of oil in with the water, and then it's not plugged in, so it's not. But usually there's a, you know. Yeah, okay. Usually, yeah. That's nice. ஸோ இது எல்லாமே வந்து கார் ஃப்ரெஷ்னருக்காக வச்சுருக்குறாங்க, சின்ன சின்னதாக. பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறது, பட் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக கோகனட் மேக்ரோன்ஸ் கடை தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கடை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நான் லாஸ்ட் இயரும் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அண்ட் இது வந்து சாக்லேட் கோகனட் மேக்ரோன்ஸ் அண்ட் இது வந்து நார்மல் மேக்ரோன்ஸ். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோன் 2 pounds இருக்கும், 4 மேக்ரோன்ஸ் வந்து 6 pounds அண்ட் 8 மேக்ரோன்ஸ் வந்து 10 pounds வித்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி மேலே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கடையை கிராஸ் பண்ணவே கோகனோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க சாம்பிள்ஸுமே வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு வாங்கணும்னு நினச்சா வாங்க. நான் இந்த கடையை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க கோகனட் மேக்ரோன்ஸ். அது வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன், எப்படி வாங்கலாம் போகிறேன். மறுபடியும் சாம்பிள் எடுத்துக்கோண்டாங்க. சரி சாம்பிள் எடுக்குமே, என்ன தப்பு அப்படின்ட்டு. நீங்க வந்தீங்கன்னா சாம்பிள் எடுத்து பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் மார்க்கிங்கன்னா நான் வந்து தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த தைரியமாக நம்பி வாங்கி ட்ரை பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிஜமே பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபுல்லாக கோகனட் மேக்ரோன்ஸ் மட்டும் தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. 40 poundsக்கு வந்து இந்த 40 pieces ஆஃப் ஃபுல் ட்ரே வந்து உங்களுக்கு 40 pounds கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் சாக்லேட் கோகனட் மேக்ரோன்ஸ் வாங்கினோம் அண்ட் சூப்பராக தான் இருக்கும். மறுபடியும் இவரோட ரிவ்யூ கேட்கலாம். இவர் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சாக்லேட் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறேன். அப்படியா? ஆமாம். ஸோ ஃப்ரெஷ்ஷானா இப்போ சூடாக போட்டு கொடுக்குறது அண்ட் சாக்லேட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லா சூடாக இருக்குவாமல் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வந்து ஜஸ்ட் மார்க்கெட்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்னு நான் சொல்லுவேன். அதுமாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு நம்மளே கூட பண்ணலாம். கோகனட் தெரியல, அவங்க நிறைய பேட்டர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஐசிங் சுகர் ஆமாம் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது கூட சூப்பராக எடுத்து வச்சுட்டு லிவர்பூலில் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் நிறைய ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஜெயின்ட் வீலாக இருக்கட்டும், ஸ்னோ ஸ்லைட்னு ஒன்று வச்சுருந்தாங்க, மேலே இருந்து சரிக்கிட்டு வர மாதிரி. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. per personக்கு 4 poundsக்கு 2 ஸ்லைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2 டைம் போயிட்டு சரிக்கு வந்துக்கலாம். பெரியவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணிக்குவோம். பட் செஸ்டர் வந்து சின்ன ஊர் தான், சின்ன டவுன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பெருசாக வந்து இது இருக்காது, நிறைய ரைட்ஸ்லாம் இங்கே வைக்கிற அளவுக்கு இடம் இருக்காது சிட்டி சென்டர். ஸோ சும்மா சின்ன கடைகள், ஒயின்ஸு, கேக்ஸு, ஹாட் சாக்லேட், நம்ம பாட்ரிஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க, சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன உங்களுக்கு போர் அடிச்சது ரூமில் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுற்றிட்டு போனீங்கன்னா ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அங்கே லிவர்பூல் ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன இருந்தாலும் நவர மாட்டேன் செஸ்ட் அவுட்டு. கால் வச்சதுலேருந்து இங்கே மட்டும்தான் பல ஆப்ஷன்ஸ் பல ஊர். எனக்கு நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். செஸ்டர் மாதிரி ஊர் இருக்காது, இருக்காது, எந்த ஊரும் இருக்காது. ஒரு வாட்டி நீங்க செஸ்டர் பழகிட்டீங்கன்னா நீங்க செஸ்டர் விட்டு போக மனசே வராது. இங்கிருந்து போனவங்களாம் நான் செஸ்டர் மிஸ் பண்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. என் கூட படிச்சவங்க சரி, என் கூட இருந்தவங்கலாம் சரி, இப்போ இங்கிருந்து போயிட்டதுக்கு அப்புறம் செஸ்டர் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த ஒரு இதை சொல்லியிருக்காங்க. செஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஊர்னு தான் சொல்லுவேன். புதுசாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும். நான் இங்கே 2022 வந்தேன். பல ஊர்களுக்கு இப்போ லிவர்பூலாக இருக்கட்டும், மேன்செஸ்டர் ஆப்ஷன்ஸ் கிடைச்சாலுமே பட் இங்கேருந்து போகிறதுக்கு பெருசாக மைண்ட் வரல. எனக்கு டவுன் இங்கே தான் பிடிச்சிருக்கு. அங்கெல்லாம் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷிங்காக ஒரு ஓவர் பாப்புலேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு டெக்கரேஷன் ஷாப் தான். ஸோ வுட்டில் பண்ண டெக்கரேஷன்ஸ் லைக் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுற மாதிரி இங்கேயும் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா இருக்குதுல்ல பார்க்க. அடுத்த கடையாக இது என்னது ப்ரோ? அதுவே மாதிரி தான் கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே ஹேண்ட்மேட் சோப்ஸ், இதெல்லாம் ஹேண்ட்மேட் சோப்ஸு. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்மேடில் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம் கஸ்டமர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த கடையில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அண்ட் எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. எக்ஸப்ட் அவங்க ரேசர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதை தவிர மற்ற அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் பண்ணுறதா சொன்னாங்க. அண்ட் பார்க்க வந்து எங்கள் எல்லாருமே தொடர்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அடுத்ததாக சாப்பிட்ற கடை தான் பீஃப் பர்கர், சாசேஜ், லேம் பர்கர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை ஜஸ்ட் ட்ரை இட் ஹியர். நாங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். இனிமேல் ஏதோ ட்ரை பண்ணுற ஐடியா இல்லை. அண்ட் அடுத்ததாக வந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஃபட்ஜஸ் ஷாப் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபட்ஜஸ் இருக்குது. பட்டர் ஸ்காட்ச், ட்ரிபிள் லேயர், அல்டிமேட் சாக்லேட்.
அண்ட் அடுத்தபடியாக கன்ஃபெக்ஷனரி ஷாப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் கோட்டட் ஸ்ட்ராபெரிஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு சாக்லேட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ஸ்கார்ஃப் கடை மாதிரி. ஸோ வின்டர் கிளாத்திங்ஸ் வச்சுருக்குறாங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்குங்க. அண்ட் அகெயின் நம்ம கடை தான் ஹாட் சாக்லேட் கடை. ஸோ இங்கே வந்து ஹாட் சாக்லேட், முல்டு வைன், ஸோ அந்த மாதிரி நிறைய விற்பாங்க. ஸோ இஃப் யூ கைஸ் இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி ட்ரை இட் ஹியர். அண்ட் ஒன்ஸ் அகேன் டெக்கரேஷன் ஷாப். ஸோ ஸ்டார்ஸ் நீங்கள் எதுவும் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக குக்கீ ஷாப் தான். ஸோ இங்கே இருக்கிற குக்கீஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக ஒரு தோசை சைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஒரு கேண்டில் ஷாப் தான். அண்ட் கேண்டில் ஷாப்க்கு இங்கே தனி ஒரு மவுஸ் இருக்குதுங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வீசுது. அண்ட் அடுத்த கடையாக கவர்மெண்ட் கடை. ஸோ இது வந்து ஒரு எடிபிள் ஷாப் தான். ஸோ ஃபுட்டு தான் இது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணுறான்னு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இங்கே தான் ஒரு ஃபன் நடந்துச்சு. ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஹனின்னு நினச்சிட்டு போனோம். பட் அப்புறம் தான் சொன்னாங்க அது ஆல்கஹால் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து இது வாங்கினீங்க அப்படின்னா பார்த்து விசாரித்து வாங்குங்க. அண்ட் இங்கே யூகேல இந்த கிறிஸ்மஸ்க்குலாம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறதுக்கு தனியாக செரிமனி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூகேல இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ செஸ்டர் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செஸ்டர் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் இருக்கிறத காம்பேக்டாக சூப்பராக நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் செஸ்டரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வின்டரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா தெரியும். ஸோ ரொம்பவே குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டே சேஃப். ஸோ see you in the next video.